Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உயர் உத்தியோகம் தரும் 6-11 அதிபதிகள். தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் செப்டம்பர் 20, 2026 ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்க இருக்கிறது. உயர்நிலை ஜோதிட வகுப்பு. இது நம்மளுடைய 11th பேஜ். விருப்பம் உள்ளவங்க கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். 6 மாதம் கோர்ஸு, சண்டே கிளாஸ் இருக்கும். உயர் உத்தியோகம் தரும் 6-11 அதிபதிகள். பொதுவாக உத்தியோகம் பார்க்கறதுங்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச விஷயந்தான். கரெக்டாக வேலை நேரத்தில் வேலை பார்த்தா போதுமானது. மாதம் பிறந்தால் கரெக்டாக சம்பளம் வந்துடும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. லைஃப்பை நமக்கு வரக்கூடிய வருமானத்தின் அளவை கொண்டு திட்டமிட முடியும். அந்த திட்டத்துக்கு தகுந்த மாதிரி லைஃப்பை கொண்டுட்டு போக முடியும். அதிக டென்ஷன் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு கூட அந்த உத்தியோக வலிமையை சொல்லலாம். இந்த உத்தியோகத்துலேயுமே 10,000 ரூபா சம்பளம் வாங்குறவரும் உத்தியோகம் பார்க்குறவராக இருப்பார், 50,000 ரூபா சம்பளம் வாங்குறவரும் உத்தியோகம் பார்க்குறவராக இருப்பார், 5 லட்சம் மாதம் சம்பளம் வாங்குறவரும் உத்தியோகம் பார்க்குறவரும் தான் இருப்பார். இந்த லட்சங்களுக்கு மேலே சம்பளம் வாங்கக்கூடிய உயர் உத்தியோக அமைப்பு, அதிகமான வருமானம் தரக்கூடிய உயர் உத்தியோக அமைப்பை பார்த்திங்கன்னா இந்த 6ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் கொடுப்பாங்க. எந்த ஒரு ஜாதகத்திற்கு லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் வலிமையான கோள்கள் அமர்ந்தாலும், 11ஆம் இடத்தில் வலிமையான கோள்கள் அமர்ந்தாலும், 6ஆம் அதிபதி வலுப்பெற்று இருந்தாலும், 11ஆம் அதிபதி வலுப்பெற்று இருந்தாலும் உயர் உத்தியோக வலிமை கிடைக்கும். புரிஞ்சிச்சுங்களா? இந்த வீடுகள் வலுப்பெறதன் மூலமாகவும் உயர் வருமான உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும். இந்த வீட்டில் வலுவான கோள்கள், இந்த வீட்டு அதிபதி வலுவானவராக மாறினாலும் உயர் உத்தியோகம் தரும் அமைப்பு கொடுக்கும். இதில் இவர்கள் அந்த வீட்டிலேயே வலுப்பெற்றாலே அது ஒரு தனி சிறப்பு தான். எப்போதுமே கிரகங்கள் எப்படி வேலை செய்யுங்கிறத முதல்ல பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு கிரகமும் தான் நின்ற இடத்தில் இருந்து தான் செயல்படும் தகுதி கொண்டவை. புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த வீடை அவங்க வலுப்படுத்தணும். 11ஆம் வீடு வலுவாகணும், 6ஆம் வீடு வலுவாகணும். அப்போ உயர் வருமானம் தரும் உத்தியோகம் கிடைக்கும், யோகியதை உண்டாகும். பெரிய பெரிய போஸ்ட், மல்டிநேஷ்னல் கம்பெனியில் உயர்ந்த பதவிகளில் இருக்கிறது, பெரிய பெரிய அரசு உத்தியோகத்தில் நல்ல ஒரு வலிமையான போஸ்டிங்கில் இருக்கிறது, லட்சங்களை தாண்டி மாதமானால் சம்பளம் வாங்காது. வருஷத்துக்கு 20 லட்சம், 40 லட்சம், 50 லட்சம், 1 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கக்கூடிய அமைப்பு வருட வருமானத்தில் அந்த அளவுக்கு இருக்கிறது. மாதத்துக்கே 10 லட்சம், 15 லட்சம் சம்பளம் வாங்குற மாதிரியான உயர்நிலை அமைப்புகளை கொடுக்கறதுக்கு இந்த வீடுகள் வலுப்பெற வேண்டியது அவசியம். அந்த வீட்டு அதிபதிகள் அங்கேயே வலுத்தாங்கன்னா இது 100% கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்கு யோகம் உண்டு. இந்த வீட்டில் வலுவான கோள்கள் அமர்ந்தார்கள்னாலும் அந்த விதி உங்களுக்கு பொருந்தி வரும். மேசலக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்திலேயே சனி வலுத்திருப்பது, 11ஆம் இடத்துல சூரியன் அமர்வது, 11ஆம் இடத்துல பூரண பௌர்ணமி சந்திரன் அமர்றது, 11ஆம் இடத்துல குரு அமர்றது, இதெல்லாம் உயர் உத்தியோகத்தை தரும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல புதன் வலுத்திருப்பது, 6ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் அமர்றது, இதெல்லாம் இவருக்கு உயர் உத்தியோகத்தை தரும் அமைப்பு, உயர் வருமான உத்தியோகம். ரிஷபலக்ன ஜாதகர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா 11ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் இருப்பது, 11ஆம் இடத்துல குரு ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பது, 11ஆம் இடத்துல பூரண பௌர்ணமி சந்திரன் இருப்பது, 6ஆம் இடத்துல சனி உச்சம் பெற்ற நிலையில் இருப்பது, 6ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பது, 6ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் அமர்வது, உயர் உத்தியோகம், உயர் வருமான உத்தியோகம் தரும் அமைப்புகள் வரும். மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு 11ஆம் இடத்துல சூரியன் வலுத்திருப்பது, 11ஆம் இடத்துல செவ்வாய் வலுத்திருப்பது, 11ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் வலுத்திருப்பது உயர் உத்தியோகத்தை தரும். விருச்சிகத்தில் 6ஆம் இடத்துல செவ்வாய் வலுத்திருப்பது, 6ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் வலுத்திருப்பதும் உயர் உத்தியோகத்தை, உயர் வருமான பிரிவை கொடுக்கக்கூடிய அமைப்புகளாகும். கடகலக்ன ஜாதகர்களுக்கு ரிஷபத்தில் உச்ச சந்திரன் பௌர்ணமி சந்திரன் அமர்வது, ரிஷபத்திலேயே சுக்கிரன் அமர்வது, 6ஆம் இடமான தனுசில் ஆட்சி பெற்ற குரு அமர்வது அல்லது பூரண பௌர்ணமி சந்திரன் அமர்வது இவர்களுக்கு உயர் வருமான உத்தியோகம் கிடைக்கும், யோகிதையை கொடுக்கும். பவர்ஃபுல்லான உத்தியோகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும்.
சிம்ம லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு 11ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பது, 11ஆம் இடத்துல பூரண பௌர்ணமி சந்திரன் அமர்வது, 6ஆம் இடமான மகரத்தில் உச்ச செவ்வாய் அமர்வது, 6ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் அமர்வது, அல்லது 6ஆம் இடத்துல பூரண பௌர்ணமி சந்திரன் அமர்வது உயர் வருமானத்தை கொடுக்குமா. 2 வீட்லையும் பவர்ஃபுல்லான கிரகம் அமைஞ்சிருச்சுன்னா சூப்பரான உயர் வருமான பிரிவினராக இருப்பாங்க. ஒரு உதாரண ஜாதகம் சொல்கிறேன். ஒரு கன்னி லக்ன ஜாதகம், இவருக்கு 11ஆம் இடத்துல உச்ச குரு, கூடவே சந்திரன், குருச்சந்திர யோகம். 6ஆம் இடமான கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார். சனி அங்கேயே ஆட்சி மற்றும் மூலத்திரிகோண வலுவோடு இருக்கார். 11ஆம் இடத்துல வந்து குரு சந்திரன். இப்போ 6ம் வலுவாக இருக்குது, 11ம் வலுவாக இருக்குது. இவர் ஒரு அந்நிய தேசத்தில் மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. இவருடைய சேலரி பார்த்திங்கன்னா மாதத்திற்கு 13 லட்சம் ரூபாய்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? மாதத்துக்கு, வருஷத்துக்கு இல்லை, மாதத்துக்கு 13 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குகிற ஒரு ஜாதகம். அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு இதுதான். இவருக்கு 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும், 9ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி, லக்னாதிபதி வலுத்து புதாதித்ய யோகத்தை கொடுத்து 10ஆம் இடம் ஸ்ட்ராங் ஆகி, 11ஆம் இடம் ஸ்ட்ராங் ஆகி, 6ஆம் இடம் ஸ்ட்ராங் ஆகி அருமையான வேலை வாய்ப்புகளோடு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் சூட்சம். இந்த 6-11 வலுத்தா உயர் உத்தியோக வலிமை கிடைக்குங்கிறதுக்கான விதி இது. ஸோ கன்னி லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல குரு சந்திரன் அமர்வது, சந்திரன் பௌர்ணமி சந்திரன் அமர்றது, மற்றும் கும்பத்தில் வந்து ஆட்சி பெற்ற சனி, அதே மாதிரி கும்பத்தில் வந்து பூரண பௌர்ணமி சந்திரன் அமர்றது உயர் உத்தியோகத்தை கொடுக்கும். 2 வீடுகளும் வளர்த்துருச்சுன்னா கன்ஃபார்மாக நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய உத்தியோகத்துக்கு போகும் தகுதி அப்படின்னு அதை எடுத்துக்கலாம். இது அரசாங்க உத்தியோகங்களுக்கும் பொருந்தும். துலாலக்ன ஜாதகர்களுக்கு சிம்மத்தில் வலுத்த சூரியன் அமர்வது, சிம்மத்திலேயே வந்து உங்களுக்கு பௌர்ணமி சந்திரன் அமர்ப்பெறுவது, 6ஆம் இடமான மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று அமர்வது, குரு ஆட்சி பெற்று அமர்வது, பௌர்ணமி சந்திரன் அங்கே அமர்வது உயர் உத்தியோகத்தை கொடுக்கும். விருச்சிக லக்ன ஜாதகர்களுக்கு புதன் உச்சம் பெற்று 11இல் அமர்வது, பூரண பௌர்ணமி சந்திரன் 11இல் அமர்வது, 6ஆம் இடத்துல இவர்களுக்கு சூரியன் உச்சம் பெற்று அமர்வது, செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்வது, பௌர்ணமி சந்திரன் அமர்வது உயர் உத்தியோக பிரிவை கொடுக்கும். வருமானம் வரும், உத்தியோகத்தில் வரும், ஆனால் அது எல்லாரும் பார்த்து மூக்கில் விரல வைக்கிற அளவுக்கு இருக்கும். அதுக்கு தான் இந்த 6-11ஆம் இடத்தை கைக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு துலாத்தில் உச்சம் பெற்ற சனி அமர்வது, ஆட்சி பெற்ற சுக்கிரன் அமர்வது, பௌர்ணமி சந்திரன் அமர்வதும், ரிஷபத்தில் உச்சம் பெற்ற சந்திரன் அமர்வது, சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்வதும் இவர்களுக்கு பரிபூரணமான அதிக வருமானம் தரும் உத்தியோகம் கிடைக்கும் யோகிதை. மகர லக்ன ஜாதகர்களுக்கு செவ்வாய் ஆட்சி பெற்று 11ஆம் இடத்தில் அமர்வது, பூரண பௌர்ணமி சந்திரன் 11ஆம் இடத்தில் அமர்வதும், மிதுனத்தில் ஆட்சி பெற்ற புதன் அமர்வது, பூரண பௌர்ணமி சந்திரன் அமர்வதும் உயர் வருமானத்தை தரும் அமைப்பு. கும்பலக்ன ஜாதகர்களுக்கு தனுசிலே குரு பகவான் ஆட்சி பெற்ற நிலையிலோ, பூரண பௌர்ணமி சந்திரன் அமரும் நிலையிலோ உயர் வருமானம் தரும் அமைப்பாகும். அதே மாதிரி கடகத்தில் வந்து ஆட்சி பெற்ற சந்திரன், உச்சம் பெற்ற குரு, அந்த சந்திரனும் பௌர்ணமி சந்திரனாக இருப்பது இவர்களுக்கு உயர் உத்தியோகம் தரும் அமைப்புகள். மீன லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடமான சிம்மத்தில் ஆட்சி பெற்ற சூரியன் அமர்வது, பௌர்ணமி சந்திரன் அமர்வது சிறப்பு. 11ஆம் இடமான மகரத்தில் ஆட்சி பெற்ற சனி, உச்சம் பெற்ற செவ்வாய், பூரண பௌர்ணமி சந்திரன் அமர்வது இவர்களுக்கு உயர் உத்தியோக பிரிவை வழங்கும் யோகிதையாகும். ஸோ உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் இடம் 11ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கா, 2 வீடும் வலுத்துருச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் உயர் வருமான பிரிவை சேர்ந்த உத்தியோகத்தை அடையும் தகுதி கொண்டவர் தான் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.